துலாம் ராசி அப்படிங்கிறவங்க எந்த குணத்தில் இருப்பாங்க சார்? துலா ராசியை பொறுத்தளவுக்கு யூனிக்னஸ் ஜாஸ்தி. ஒரு தனிப்பட்ட ஒரு மைண்ட் இவன் கணிக்கவே முடியாது. நான் 12 ராசியில் தனி ராசின்னு சொல்கிறேன். 12 ராசியில் தனி கேரக்டர் இருக்குது. கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவங்க துலா ராசியில் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். துலா லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதிசயப்படுவீங்க. நீ கரெக்டாக இருக்காங்களே 6 மணிக்குன்னா 6 மணிக்கு வருவாங்க. கோபம் வரும். நீங்கள் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் கம் ஃபேமிலின்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு வெல் பாலிசின்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருந்தால் உன்னை நல்லா வச்சுப்பேன். இந்த மாதிரி துளாராசிக்கு நிறையா செட் ஆகும். இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கேன் சார். நான் ஃபினான்ஷியலாக ஃபேமிலியாக ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும் சார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மன வேதனைகள் இருந்தால் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வாங்க. உடனே ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ரங்கநாதரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது. ரங்கநாதரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் வேலைகள் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. சொந்த தொழிலில் வேலை மாதிரினா என்ன? பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்தவர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க பிறப்பிலிருந்து இறப்பறை என்னெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாங்க சார். ஸோ இப்போ துலாம் அப்படிங்கும்போதே சார், அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார். ராசிக்கு இருக்கும், லக்னத்துக்கு இருக்கும் சார். ஸோ ஃபஸ்ட் நம்ம ராசி அடிப்படையில் துலாம் ராசி அப்படிங்கிறவங்க எந்த குணத்தில் இருப்பாங்க சார்? ஃபஸ்ட்டு இந்த ராசி லக்னம் அப்படிங்கிறது நம்ம நிறையா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். இப்போ நான் ராசி பலன் நிறையா தொலைக்காட்சியில் நான் சொல்கிற வழக்கங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னம் எதற்காக எடுக்கிறாங்க சார் எனக்கு ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது. லக்னத்தின் அடிப்படையில் ஏன்னா கேட்டு ஜாதகம் பார்க்க வராங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட்டோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டோ கேட்டு ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. சார் நான் லக்னத்தை பார்க்குறதா ராசியை பார்க்குறதா சார்? லக்னம்னா என்ன, ராசினா என்ன? நிறைய நிகழ்ச்சியில் சொன்னாலும் இது இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் இருப்போம். ஃபஸ்ட்டு லக்னம் ராசி அப்படிங்கிறது, ராசிங்கிறது நத்திங் பட் உங்களுடைய மனதை பிரதிபலிக்கக்கூடியது. இப்படி எல்லா அஸ்ட்ராலஜர்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதனுடைய சிம்பிள். அதாவது இந்த ராசிக்காரங்க இவங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ துளாராசி நம்ம கொண்டு வர போகிறோம். துளாராசி எப்படின்னா, துலாத்துக்கு ஒரு சைன் கொடுத்துருக்காங்க. தெராசுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லிப்ராவுக்கு ஒரு தராசை கொடுத்துருக்காங்க. இந்த தராசை ஏன் கொடுத்தாங்கன்னா, தராசுக்குண்டான கேரக்டர், அதாவது அதுக்கு உயிர் கிடையாது, ஆனால் இது எப்படி இருக்கோ அதை பிரதிபலிக்கக்கூடிய சேமாக இருப்பாங்கன்னு காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ராசி. லக்னம்னா என்ன அப்படின்னா செயல்னா என்னென்னா, ஒரு குடிகாரர், பெரிய குடிகாரர், அவர்கிட்ட போய் ஏங்க குடிக்கிறீங்க அப்படின்னோடனே, மனசே சரியில்லைங்க, அதனால் ரொம்ப மனசு சரியில்லாமல் இருக்கேன், அதனால் நான் குடிக்கிறேன், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னோடனே, சரி இனிமேல் சத்தியம் போடுங்க, இனிமேல் நீங்கள் குடிக்கவே கூடாது அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டார். கரெக்டாக ஒரு 50 நாள் கழிச்சோன்னே, எத்தனை நாள் நீங்கள் குடிக்கலை அப்படின்னோடனே, 50 நாள் நான் குடிக்கவே இல்லை. வெறும் நீங்கள் 50 நாள் குடிக்கலீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாயந்தரம் போய் குடிச்சிட்டு வந்துட்டார். ஒன்று கேட்டோன்னே, ஏங்க இப்போ குடிச்சிங்க அப்படின்னு கேட்டோன்னா, 50 நாள் தாண்டிட்டுலாம் சந்தோஷத்தில் குடிச்சிட்டாங்கன்னு நேரம். ஸோ இந்த செயல் இருக்குது பார்த்தீங்களா, தனக்கு மீறின செயல்கள், இது லக்னத்தை பிரதிபலிக்குது. இதுதான் இருக்கக்கூடியது. கண்டிப்பாங்க சார். ராசிக்கும் லக்னத்துக்கான வித்தியாசம் என்னங்கிறத விரைவாக சொல்லிட்டீங்க சார். இப்போ துலாம் ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார். ஸோ துலாம் ராசி அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி குணம் இருப்பாங்க, அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க அன்றாட வாழ்வில் என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். நீங்கள் காலேஜுக்கு போயிருக்கீங்க இல்லையா, ஸ்கூல் போயிருப்பீங்க, காலேஜ் போயிருப்பீங்க. ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கிட்டு அப்படியே பர்ஃபெக்டாக தன்னுடைய வேலையில் எடுத்துகிட்டு பண்ணிட்டு, பெண்ணை யாருக்கும் கொடுக்காம, தன்னுடைய எந்த பொருளும் யார்ட்டையும் டச் பண்ண விடாமல் ஒரு யூனிக்காக இருக்காங்க, பார்த்துருப்பீங்கள. அந்த மாதிரி தான் துளாராசி. துளாராசியை பொறுத்தளவுக்கு யூனிக்னஸ் ஜாஸ்தி. ஒரு தனிப்பட்ட ஒரு மைண்ட் இவன் கணிக்கவே முடியாது. நான் 12 ராசியில் தனி ராசின்னு சொல்கிறேன். 12 ராசியில் தனி கேரக்டர் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக இருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று கேளுங்க, பதில் கிடச்சிருமான்னு பார்ப்போம். கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஏற்ற இறக்கமாக, அதாவது தனக்கு எந்த சைடு லாபமோ அதை பற்றி அவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை என்றால் உங்களுக்கு முழுமையான உண்மையாக இருக்காங்கன்னா
உங்களுக்கு எது லாபமோ அதை பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் வந்து துளாராசிக்கு இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. துளாராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மற்றவர்கள் கூட ஈஸியாக ஜாயின் பண்ணுவாங்கன்னா, இல்லை சார் அப்படிலாம் ஒரு ஷை டைப் சார் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சேர மாட்டார், பட் பழகினார்னா நல்லா பழகுவார். அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். ஹாய், ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அந்த நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் வந்து இருந்துருக்கும். நீங்கள் பல கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் சார்கிட்ட ஒரு குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அமைதியாக இருப்பாருங்க, ரொம்ப அப்படியே ரொம்ப ஷட்டில் அவர் அப்படியே அப்படியே போவார், அப்படியே அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்குங்க. நீங்கள் விஜய் சேதுபதி சார்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டு கலாய்ச்சி விட்ருவார், டப்புன்னு பேசுவார், ஒரு கலாய்ச்சி விட்ருவார், ஒரு பேச்சை கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ எப்படி குணத்தில் வித்தியாசப்படுற அந்த கேரக்டரை வித்தியாசப்படுத்துறீங்களா, துளாராசி அதே மாதிரி வித்தியாசமானவங்க, ஈர்க்கக்கூடியவர்கள், ரொம்ப ஈர்க்கக்கூடியவர்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய வேலைகளில் சரியாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கொண்டவங்க. நிறையா இந்த கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவங்க துளாராசியில் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா துளாராசியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மிகப்பெரிய நிலையில் இருக்கிறவங்களாம் துளாராசியில் இருக்கவங்க. கார்மெண்ட் சம்மந்தமான தொழில், நீங்கள் திருப்பூரில் கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, பெங்களூரில், திருப்பூர், சூரத்துலலாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு துளாராசி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிற குணாதிசயங்களை நீங்கள் பார்க்கணும். இவங்ககிட்ட மைனஸ் ஒன்று சொல்லிடலாம், ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். மைனஸ் ஒன்று இருக்குது, கடன் பிரச்சனை மாட்டிக்கூடாது இவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கொடுக்கறது வாங்கிறதுல மாட்டிட்டாங்கன்னா தடுமாறிடுவாங்க. இவங்க வந்து நார்மலாக இல்லாமல் மற்றவங்க மாதிரி சாதாரணமாக அவ்வளோதான். அப்போது அவங்கக்கிட்ட அந்த யூனிக்னஸ் போயிடும். ஸோ இது மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க துளாராசி நண்பர்கள். அது மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னுடைய வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருந்துருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குடும்பத்தில் நல்ல யுஜ்ஜாக இருப்பாங்க, அப்புறம் குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. பொன் குழந்தையெல்லாம் அவங்களுக்கு பிறந்தது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையெல்லாம் பிறந்துன்னா அவங்க மேலே உயிரே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு, அதே மாதிரி அரசியலில் இருந்தாங்கன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு அவங்க இது இல்லை, பின்புலமாக இருந்து செயல்பட்டாங்கன்னா அவங்க வந்து டாப் 1ல் வந்துடுவாங்க. பின்னாடி இருந்து செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய நிலையில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து துளாராசியில் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இவங்களோட பிரயாணம் நிறையா இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத பிரயாணங்கள் நிறையா துளாராசியில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். இப்போ துலா லக்னத்தில் இருக்கிறவங்கள பார்க்க போகிறோம். துலா லக்னத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதிசயப்படுவீங்க. நீங்கள் கரெக்டாக இருக்காங்களே, 6 மணிக்குன்னா 6 மணிக்கு வருவாங்க, அந்த வேலையை முடிப்பாங்க. இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடியது. எப்போ நைஸாக குசும்பு பேசுவாங்க தெரியவே தெரியாது, அழகாக போட்டு விட்டு போயிடுவாங்க, அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதாவது பதிலெலாம் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி பேசி விட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோபம் வரும், டக்குன்னு கோவப்பட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீடு, இடம், ஒரு தனியாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு இது. மேனேஜ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும், அதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்காது, ஒரு விஷயத்தை சூப்பர்வைசிங் பண்ணுறதுக்கு இவங்க பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த செகண்டுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலி, அதாவது கொடுத்து திருப்பி கொடுக்கலன்னா அவங்களுடைய குணத்தை காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவங்ககிட்ட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேட்டர், நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா அதை மானிய தேனே போட்டு கரெக்டாக எடுத்து சொல்கிறதுக்குண்டான ஒரு இது இருந்துட்டு பார்க்க முடியும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யார் நண்பராக இருக்காரோ, யார் ரொம்ப முக்கியமானவோ அவங்களுக்கு ஒரு லாயல் வந்து இருந்துட்டுருக்கவங்கள நல்லா பார்க்க முடியும். நல்ல பெரிய நண்பர்கள்னால் இவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு. ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க துளாராசி, துலா லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் துலா லக்னம், துலா ராசியில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ இந்த வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டேங்க சார். இருந்தாலும் தற்போதைய நிலை எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப சிரமப்பட துலாம் ராசி அதிகப்படியாக இருக்காங்க சார். ஸோ இன்றைக்கி நிலைமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க துலாம் ராசிக்கு அந்த கஷ்டம் குறைவதற்கு என்ன பண்ணலாம், ஏன் அந்த கஷ்டம் இருக்குங்கிறது சொல்லுங்கள் சார். பொதுவாகவே துளாராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக கஷ்டப்படுவாங்க, பட் அவங்களுக்கே அவங்க ரூட் தேடிப்பாங்க. இப்போ உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க இல்லையா, துளாராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டேன். தனக்குள்ளேயே ஒரு தேடுதல் வந்து அவங்களுக்கு இருந்துருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை 3 நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குங்க. 3 நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், தைரியம் அவங்களுக்கு ஜாஸ்தி. ராகுவுடைய நட்சத்திரம் ஒரு விஷயத்தை வேகமாக பண்ணக்கூடிய குணாதிசயம். விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், எதையும் சமாளிக்கக்கூடிய. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், 7.5 சனி வந்ததுங்க ஆனால் பரவாயில்ல, அஷ்டமசனி வந்ததுங்க ஆனால் பரவாயில்ல, ரொம்ப அப்படியே மீடியமாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. இன்றைக்கி பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி கவலை இருக்குது, இன்றைக்கி ப்ராப்ளம் இருக்குது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கேன் சார். நான் ஃபினான்ஷியலாக, ஃபேமிலியாக
ஒரு விஷயத்துலேருந்து நான் வந்து வெளியில் வரணும் சார், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனவேதனைகள் இருந்தால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. உடனே ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ரங்கநாதரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது. ரங்கநாதரை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டைம். இந்த பெஸ்ட்டு டயத்தை தயவுசெய்து உபயோகிக்கப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதான இருந்துருக்கும். அப்படி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்திருக்கும். குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன இது இருந்துருக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக சில விஷயங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நிகழ்ச்சி இருந்தால் அந்த நிகழ்ச்சி தடங்களாகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர மற்றபடி துளாராசி என்பவர்களுக்கு பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாங்க சார். இப்போ துலாம் ராசி துலாம் லக்னம் இவங்க இருவருக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்க அவங்க லைஃப்பில் நிதி நிலைமை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த பண வரவு பண சேர்க்கை யோகம் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? எப்போவுமே அவங்க வந்து தன்னுடைய ஃபாதர், அதாவது அப்பா இல்லைன்னா குடும்பத்தை சார்ந்து தான் கண்டிப்பாக இருக்கும். ஃபினான்ஷியலி மனைவி பேரில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பா, இவங்க பேரில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பிரித்து போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இவங்க கண்டிப்பாக இருந்துட்டு இருப்பாங்க. கம்பைன்டு பிஸ்னஸில் தான் இவங்க வந்து தன்னை செயல்படுத்துவார்கள், தனித்திருந்து செயல்பட மாட்டார்கள். அதை நம்ம தெளிவாக துலா லக்னமாக இருந்தாலும் சரி, துலா ராசியாக இருந்தாலும் சரி 100% மனைவி பேரில் ஒரு வண்டி வாங்குறது, இவங்க பேரில் ஒரு வண்டி வாங்குறது, இல்லை அம்மா பேரில் ஒன்று வாங்குறது, இவங்க பேர், இந்த மாதிரி கம்பைண்டாக தான் செயல்படுவாங்க, தனித்திருந்து செயல்பட மாட்டாங்க. இது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இது. இன்னொன்று இவங்க சரராசி கூட. சரணம் மூவபிள் ராசி. ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கு பிடிக்காது, மனசு வந்து அப்படியே அனப்பாஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்களும் இவங்ககிட்ட இருக்கு. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தளவுக்கு இவங்க அதை பிரித்து அழகாக கம்பெனியாக அவங்க வந்து பண்ணுறக்கூடிய ஒரு குணாதிசயமாக இவங்ககிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. கண்டிப்பாங்க சார். இப்போ துலாம் ராசி துலாம் லக்னம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலியில் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட அவங்க எப்படி பழகுவாங்க, ஃபேமிலி எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க சார்? இவங்க ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்னமோ என்ன பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், பட் ஒட்டி தான் இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் ஃபேமிலின்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு வெல் பாலிசின்னு சொல்லுவாங்க. நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருந்தால் உன்னை நல்லா வச்சுப்பேன். இந்த மாதிரி துளாராசிக்கு நிறையா செட் ஆகும். சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது லைஃபு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டா அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், அதாவது பிஸ்னஸில் கூட்டாக சேர்ந்து போவாங்க கணவன் மனைவி, அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. வெளியில் பார்க்குறது கொஞ்சம் பெரிய ஒட்டாமல் இருப்பாங்க, பட் நல்ல புரிதலில் இருந்துட்டு இருப்பாங்க, மன ரீதியான புரிதல்களில் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு அட்ஜஸ்டபிள் டைப் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. கிடைப்பாங்க சார். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகுங்களா இல்லை வேலை செட் ஆகுமாங்க சார்? இந்த குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நான் வேலைக்கு போகலாமா இல்லை நான் விட்டுட்டு நான் பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படிங்கிறது இருக்குங்க சார். அதுக்கு என்ன பதிலுங்க சார்? துலா ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க பிஸ்னஸ்லேயே இருந்தால் கூட, சொந்த பிஸ்னஸ்லேயே இருந்தால் கூட தன் பேரில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பு இவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு. அப்போ மேக்ஸிமம் 99% இவங்களுக்கு என்னென்னா வேலையில், 99% இவங்களுக்கு வேலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழிலில் வேலைகள் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. சொந்த தொழிலில் வேலை மாதிரினா என்ன, எனக்கு வந்து ஒரு சம்பளம் எடுத்துருக்கேன், மீதியெல்லாம் தொழிலில் தான் போட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு சேலரி மாதிரி க்ரியேட் பண்ணேன். சொந்தமே தொழில் இருந்தாலும் தான் ஒரு வேலைக்காரராக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அப்போ அதிகபட்சம் நம்ம மார்க் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையில் அவங்களுக்கு நிறையா தன்மைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பாங்க சார். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு சேரக்கூடாத ராசிகள், அதாவது கணவன் மனைவியாக கூட இருக்கலாம், இல்லை பார்ட்னராக இருக்கலாம், தொழில் சார்ந்து. ஸோ இவங்கள்ட்ட இந்த ராசியிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. இல்லை, நிறையா ஜாக்கிரதையாக இருந்தால் ரிஷபராசி தான். ரிஷபராசியோட இவருக்கு அவங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. இருந்தால் ரிஷபராசியோட ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க. ஏன்னா இவங்களை ஒத்து போகிற ராசின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த 2 பேரும் ஒரே பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒரே லெவலில் ஓடிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேட்ச் வந்து ட்ரா ஆகிடும். யாரோ ஒருத்தர் ஒரு இன்ச்சு ஜாஸ்தியாக ஓடணுங்கிறதுல 2 பேருக்கு போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த போட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுல துலாமும் ரிஷபமும் இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரங்கிட்டே இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஒட்டி வராங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏதோ உங்களை முந்த போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் ரிஷபராசிக்காரங்கிட்ட இவங்க வந்து கவனமாக இருக்கணும். துலாம் ராசி துலாம் லக்னம் வாழ்வில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்தேன் சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி.